To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Maha Guru Shimadili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of this session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the law of cause and effect. இது வந்து பேசிக் தியாசபில இருந்து பை ஜாஃப்ரி ஹாட்சன் இவங்களுடைய புக்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ காஸ் அண்ட் எஃபர்ட் அப்படின்னா செயல் மற்றும் விளைவு பற்றி நம்ம பார்க்கலாம். All incarnation are connected with each other by the operation of the law of cause and effort or readjustment. அதாவது எல்லா பிறவிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து தொடர்புடையதாக தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. எதோட தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல் மற்றும் விளைவு ஆர் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட், நம்மளுடைய தன்மையை வளர்த்து கொள்ளுதல். All actions, feelings and thoughts produce their own natural and perfect approximate reaction. அதாவது நம்மளுடைய எல்லா செயல்களும், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய எண்ணங்கள், ஸோ இது எப்படி இருக்குதோ நம்மளுடைய அதுக்கு உண்டான ஒரு மறு செயல் நம்ம லைஃப்ல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா பார்த்துட்டு இருக்கோம். ரியாக்ஷன் மே ஃபாலோ ஆக்ஷன் இமீடியட்லி. அது வந்து உடனே வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப்ல வந்து என்ன செய்யலாம்னா நடக்கலாம். லேட்டர் இன் த சேம் லைஃப், இல்லை அதே வாழ்க்கையில கொஞ்ச நாள் கழிச்சு கூட அது நடக்கலாம். ஆர் இன் சக்சீடிங் இன்கார்னேஷன், இல்லை சில 2-3 வேற ஏதாவது ஒரு பிறவிகளில் கூட இது நடக்கலாம். திஸ் லா இஸ் ரெஃபர்ட் டு இன் த பைபிள். இதை வந்து பைபிள்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுவடை செய்கிறான். சான்ஸ்கிரிட்ல இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கர்மா அப்படின்னு குறிப்பிடுறோம். Action motivated by love, service and unselfishness produce a pleasant and a growing freedom of self-expression which encourage the actor to repeat them. அதாவது நம்மளுடைய செயல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அன்பான ஒரு செயலை நம்ம புரிகிறோம், ரொம்ப அன்பு காரணமாக செய்கிறோம், இல்லை ஒரு சர்வீஸ் ஆட்டிடியூடோட பண்ணுறோம், சுயநலம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறோம். அப்போ நம்மளுக்குள்ள இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சந்தோஷத்தை வந்து என்ன செய்யுதுன்னா கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய ஆன்மீக தன்மையை வளர்த்து கொள்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கே வந்து இதை திரும்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். ஏன்னா இது பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ், ஒரு ஹாப்பினஸ், இது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மோட்டிவேட்டட் பை டிஸ்லைக், கிரீடி அண்ட் selfness produce a pain and an increased limitation of self-expression which discourages the actor from repeating them. அதே நேரம் வந்து நம்ம ஒரு செயலை வந்து புரிகிறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுறோம், பொறாமை காரணமாக சுயநலத்தோடு பண்ணுறோம். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்னில் வரும் அப்படின்னா ஒரு பெயினை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு இது மூலமா நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து திரும்ப பண்ண தோணாது. ஏன்னா அந்த விஷயம் பண்ணினாலே நம்மளுக்குள்ள ஒரு பெயினான ஒரு உணர்வை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். Moreover, the intensity of the pleasure or pain is governed by the degree in which the unselfish motivated found express in action. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பெயினாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ளஷராக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சரி, அதோடைய இன்டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டென்ஸ்னா அந்த தீவிரம் வந்து இதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய செயல்கள் மூலமாக தான் நாம் என்ன செய்கிறோம்னா அது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சஃபரிங் இஸ் நாட் டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் இம்போஸ்ட் பை தி டேட்டிங். இது கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சஃபரிங்ஸை வந்து என்ன செய்யலைன்னா கொடுக்கல, ஒரு கஷ்டத்தை வந்து கடவுள் வந்து கொடுக்கல. A punishment inflicted from above. கடவுள் வந்து நம்மளுக்கு தண்டனை வந்து கொடுக்கல. Neither is it an accidental adversity. இது வந்து யதார்த்தமாகவும் என்ன செய்யலைன்னா நடக்கல அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. All pain is self-inflicted and moreover is designed to appraise the actor of his transgressions.
எல்லா வழிகளையும் நாம தான் என்ன செய்றோம்னா உருவாக்குறோம். ஸோ அந்த உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ரைசர் அப்படின்னா நம்ம வந்து நல்லா பண்ணும்போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ஒரு பெனிஃபிட்டை நம்ம என்ன செய்றோம்னா அனுபவிக்கிறோம். இட் இஸ் தேர்ஃபோர் ட்ரூலி பெனிஃபிஷியல் அண்ட் எஜுகேட்டிவ் இன் இட்ஸ் அன்லிமிட்டெட் பர்பஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ இந்த விஷயம் மூலமாக இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நாலேஜ் எஜுகேட் தான் என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. அதாவது சில தவறுகள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வலியை உணரும் போது இனி நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்கிறோம்னா புரிஞ்சுக்கிறோம். த இன்ஃப்ளக்டார் ஆஃப் சஃபரிங்ஸ் அண்ட் த சஃபரர் ஆர் ஒன் அண்ட் த சேம் இண்டிவிஜுவல். அதாவது யார் வந்து வலியை கொடுக்குறாங்களோ இல்லை யார் வந்து வலியை அனுபவிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நபர் தான். திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் ஜஸ்டிஃபை ஃபார் மேன். அப்போ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நாமளே தான் என்ன செய்கிறோம்னா கொடுக்குறோம் நம்மளுடைய லைஃப்பில், எஸ்பெஷலி இன் சஃபரிங்ஸ் அண்ட் டிசீஸ் த்ரூ ஈக்குவலி இன் ஹாப்பினஸ் அண்ட் குட் லைஃப். நம்ம இன்னைக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, இல்லை நம்ம ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாலும், இல்லை நோயுற்று கஷ்டப்பட்டாலும் இதுக்கு விதைத்தவங்க யாரு அப்படின்னா நாம தான் என்ன செஞ்சிருக்கோம்னா அதை கொடுக்குறோம். தே ஆர் த செல்ஃப் கிரியேட்டட் அண்டர் த லா. அப்போ நாமளே தான் அந்த விஷயத்தை என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம் கர்மா சட்டம் பிரகாரம். whatever one's action in the past, good or bad, is varying degree their reaction and not to be regarded as an irrevocable fate or a deed weight from which there is no relief. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம பாஸ்ட்ல வந்து நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்போம், கெட்ட விஷயங்களும் என்ன செஞ்சிருப்போம்னா பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான டிகிரிஸ்ல வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம்ம பண்ண கெட்ட விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து மீளவே முடியாதா, அதுல இருந்து எந்த விதமான ரிலீவும் நம்ம லைஃப்ல கிடையாதா அப்படின்னா, போத் இண்டிவிஜுவல் அண்ட் நேஷன் by their subsequent action or constantly modified the operation of the law upon themselves. ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நாம என்ன செய்கிறோம்னா மாற்றிக்கிட்டே என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம். நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் நாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கெட்ட நெகட்டிவான பழைய இதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா மீள முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. Thus neither individual nor nation are paralyzed by their past action. Everything is not irretrievably affected. However good or bad the past, man can master circumstance and make of each experience as an opportunity for a fresh begin. However heavily the past may be weighted upon him. அப்போ ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு அனுபவத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய துவக்கமாக அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். இறந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் கனமாக இருந்தாலும் அவன் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ண அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் மூலமா, ப்ளஸ் இதை தான் நம்ம வந்து ஆன்மீக பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா குறிப்பிடுறோம். இதை வந்து நம்மளுக்கு வந்து புத்த மதத்தில் வந்து புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 செயல்கள் மூலமா இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு. 8-fold path அப்படிங்கிறதுல கொடுக்குறாரு. ரைட் பிலீஃப், ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் மீன்ஸ் ஆஃப் லைஃப்ஹுட், ரைட் எக்ஸ்கிரீஷன் அண்ட் லைஃப் ரிம்பரன்ஸ் அண்ட் ரைட் மெடிடேஷன். அப்போ புத்தருடைய பாதை வந்து நம்ம இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லைஃப் வந்து என்ன செய்யும்னா மாறும். பகவத்கீதையிலையும் இதே விஷயத்த தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. புத்தரோட இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிலீவ் நம்மளுக்குள்ள இருக்கணும், சரியான எண்ணம், சரியான வார்த்தை, சரியான செயல்கள், சரியான வாழ்வாதாரம், சரியான உழைப்பு, சரியான மெமரன்ஸ், ப்ளஸ் நம்மளுடைய சரியான தியானம், இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. திஸ் பாத் இஸ் ஓப்பன் டுடே அஸ் அ ஓல்டு. இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி தான் இருக்கு. அது ரொம்ப பழமையான பாதை தான், ஆனால் இன்றைக்கும் திறந்து தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. It can be only yet ordained by purity of life and selfless service to the divine. இந்த பாதையில யாரு பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ
அவங்களுடைய லைஃப்பை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நபர்களும், ப்ளஸ் வந்து கடவுளுக்காண்டி எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, such are some theosophical solutions of life problem. Such is the pathway of to health, happiness, perfection and external peace. அப்போ தியாசபி வந்து இதுக்கு உண்டான சொல்யூஷனாக அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, எந்த நபர்கள் வந்து கடவுளுக்காண்டி மனசார சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த பாதையில் வரும்போது அவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய சந்தோஷம், அப்புறம் அவங்களுடைய பெர்ஃபெக்ஷன் ப்ளஸ் அவங்களுடைய பீஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய முடியும்னா நல்லா வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன செஞ்சோம்னா இன்னைக்கு பார்த்தோம். இதோடைய ஒரு எசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பிறவிகளும் நம்மளோட வந்து தொடர்புடையதாக தான் என்ன செய்யுதுன்னா இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செயல் புரிஞ்சோமோ அதுக்கு உண்டான விளைவை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வார்த்தைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான ஒத்த விஷயம்தான் நம்ம என்ன செய்கிறோம்னா லைஃப்பில் வந்து இருக்கிறோம். நம்ம வந்து ரொம்ப அன்பு கருணையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை கொடுக்கும்போது அது நம்மளுக்கு பல மடங்காக என்ன செய்யுதுன்னா வருது. நம்ம ரொம்ப சுயநலத்தோட ரொம்ப பேராசையோட அடுத்தவங்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செயல் புரியும் போது அந்த விஷயம்தான் நம்மளுக்கு பல மடங்கா என்ன செய்யுதுன்னா திரும்ப வருது. அப்ப நல்ல விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த சந்தோஷத்தை நாம அனுபவிக்கும் போது அதை நம்ம திரும்ப திரும்ப அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு உருவாகுது. ஆனா அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையினாலோ இல்லை வேண்டாத ஒரு சுயநலத்தோட நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயினை வந்து கொடுக்குது. எதனால அந்த பெயின் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அது வந்து நினைவு வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு கொடுக்குது. அப்ப நம்மளே என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து தவிர்க்க வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுடைய லைஃப் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாவோ இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாவோ இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா நாம தான் முழுமையான காரணம். கடவுள் வந்து யாரையும் வந்து பனிஷ்மெண்ட்டும் பண்ணலை. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து எந்த விதமான ஒரு வேதனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலைன்னா நினைக்கல. இது வந்து சும்மா யதார்த்தமாகவும் இந்த விஷயம் நடக்கலை அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. நாம தான் ஒரு விஷயத்த வந்து என்ன செய்யறோம்னா உருவாக்குறோம். அப்ப நாம தான் வந்து இந்த இடத்துல நீதிபதியாகவும் என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். ஸோ அப்ப நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம மாற்றி அமைக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்யறோம்னா போகிறோம். அப்போ நான் முன்னாடி வந்து நான் நிறைய கர்மா வந்து அதாவது வேண்டாத நிறைய நெகட்டிவான விஷயங்களை நான் பண்ணியிருப்பேனே, அப்போ அதுலேருந்து என்னால் மீள முடியாதா அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்னா மீள முடியும். நாம் இனிமேல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நிறைய நல்ல நல்ல விஷயங்களாக நாம் வந்து பண்ணும்போது நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய வாய்ப்பா நம்ம என்ன செய்யலாம்னா அதை நினைச்சு அந்த விஷயத்த நம்மளால என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தான் எல்லா மதங்கள்லையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியானிட்டிலையும் இதே விஷயத்த தான் சொல்றாங்க. அதே நேரம் புத்த மதம், பகவத்கீதா எல்லாமே இதே விஷயத்த தான் குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஆன்மீகத்துல வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா மாற்ற வந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்மளுக்கு சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாமே நம்மளுக்கு மனதில் வந்து அமைதி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் இன்வெகேஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் நம்ம வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன் நம்ம வந்து அப்படியே ஹையர் வேர்ல்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி நம்ம பண்ணலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம்.
From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு டனல் மாதிரியான ஒரு எனர்ஜி வருது. அந்த டனலுக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்ற மாதிரி நாம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். இப்போ அந்த டனல் வழியா அப்படியே அழகா வெளியில வரோம். நம்மளுடைய ரூமை நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். வீட்டோட மொட்டை மாடி, அப்படியே மேக கூட்டங்கள், ஸ்கைக்குள்ள நம்ம அப்படியே போறோம். நட்சத்திரம், அப்படியே கேலக்சிக்குள்ள போற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே கேலக்சிக்குள்ள நம்ம அப்படியே போற மாதிரி பாருங்க. அங்க குருமார்கள் அழகா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அப்படியே ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. நாமளும் அந்த இடத்துல போய் உட்கார்றோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்கார்றோம். ரொம்ப சந்தோஷமா அங்கே உட்கார்ற மாதிரி பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு என்ன சொல்யூஷன் தேவையோ அது அழகா அந்த இடத்துல குருமார்கள் நம்மளுக்கு ஸ்பீச்சா கொடுக்குற மாதிரி பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாமே நம்மளுக்குள்ள அப்படியே நல்ல நம்மளுடைய சப்கான்ஷியஸ்குள்ள போய் அது நல்ல வேலை செய்யற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய குரு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவங்க அழகா நம்மளுக்கு ஹீலிங் கொடுக்குற மாதிரி பாருங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலோ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸோ அழகா ஒரு ஹீலிங் அவங்க கொடுக்குற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணி பாருங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அப்படியே அழகா நம்ம அந்த ஹையர் வேர்ல்டுல இருந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். கேலக்சி, அதுல இருந்து நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். ஸ்டார்ஸ், நட்சத்திர கூட்டங்கள், மேக கூட்டம், வீட்டோட மொட்டை மாடி, நம்மளுடைய ரூமு, இப்போ அந்த டனல் மாதிரி இருக்கக்கூடிய இடம் வழியா நம்மளுக்குள்ளேயே வர மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்குள்ள இறங்கி அப்படியே நம்மளை சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றி சூழையும் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivaniling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.